Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். யார் இந்த தம்பி? உங்கள் வீட்டு தம்பியாக ரத்தீஸ் ஆவதற்கு முன் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். சார், யார் அந்த சாரு, யார் அந்த தம்பி, யார் அந்த பொறுக்கி, யார் அந்த இவன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம கேட்டுக்கிட்டே வர மாதிரி இருக்குனாக்கா, ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு சம்பவத்தை குறித்து பேசுகிறோமே தவிர இந்த பாதிப்பு இங்கேருந்து முற்றிலும் நீங்குவதற்கு என்ன செய்யணுன்ற ஒரு முனைப்பே இல்லாமல் போயிட்டு இருக்கு இல்லையா? யார் அந்த சாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட பிறகு இந்த ஞானசேகரனை தாண்டி வேற யாரையும் அரெஸ்ட் பண்ணதாக ஏதாவது ஒரு செய்தி இருக்கா சார்? அதிமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டை பாஜகவிற்கு அடகு வைத்து விடுவார்கள் என பேசியிருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நம்ம தோற்றுருவோன்ற பயம் வந்துருச்சுல, இல்லாட்டி இந்த வார்த்தை எப்படி சார் வரும்? திமுக மீது இருக்கக்கூடிய அவ்வளோ வழக்குகளில் ஒரு வழக்கு கூட தீர்ப்பு அவர்களுக்கான தண்டனை கிடைக்கப்படணும் பொழுது நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். எங்கே ஆள் எங்கே போய் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க, பிஜேபியோடு எவ்வளோ திமுக இணக்கமாக இருக்கிறது என்பது பட்டவத்தமாக தெரியுது. இந்த மண்ணில் நீங்கள் பிஜேபியோட சேர்ந்து கை கொடுத்து வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மண்ணில் அதுக்கு இடமே கிடையாது. அதிமுக பாஜக சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ விஜய் இல்லை சார், 2026 முதல்வர் ஆகி விடுவார் விஜய். அப்படி நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் வேல். எப்படி சார்? நலமா இருக்கு வேல். யூபிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பெரியார் அவருடைய பெயரை குறிப்பிடும்போது பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர்னு ஒரு ஜாதி அடையாளத்தை போட்டுருந்துருக்காங்க. ஸோ இது பெரும் கண்டனத்துக்கு உரியதாக மாறி நிற்குது. பல கட்சிகளும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கண்டிச்சுட்டு வராங்க. கொள்கை தலைவராக ஏற்றுள்ள விஜய் அவர்கள் ஏன் இது குறித்து கண்டனம் தெரிவிக்காமல் இருக்காரு? சார், நீங்கள் மோதின்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே ஒரு பேரா? முதல்ல இது வரைக்கும் எல்லா செய்தியிலும் என்ன சார் சொல்கிறாங்க? மோதி மோதி, அது ஒரு சாதிய பெயர், கரெக்டுங்களா? இப்போது தமிழ்நாட்டில் பல நபர்களை சாதிய பெயர் சொல்லுவதுன்றது இங்கே அடையாளப்படுத்தப்பட்டு நீங்கள் இப்படி தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ பாடநூல்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னென்னு போட்டிருக்கோம், அச்சடிச்சிருக்கோம்? தமிழ்நாடு அரசு பாடநூலில் பெரியாரோட பேர் என்னென்னு போட்டிருப்பாங்க சார்? ஈவே ராமசாமி நாயக்கர்னு இருந்திருக்கா இல்லையா? நம்ம படித்த காலத்தில் இருந்திருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இருந்திருக்கு, புரியுதுங்களா? இன்றைக்கு திடீர்னு இதை பயங்கர பூதாகரமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் அப்படி ஒரு சாதி சார்ந்த மக்களும் இருக்க தானே செய்கிறாங்க. இதை இயல்பாடுதல் கடந்து போயிட வேண்டியதானே. அதையே நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு சாதிய பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி எதை பார்க்கணும் தெரியுமா? தலித்துகளை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்கல்ல, அதைத்தான் நம்ம பெருசாக பேசணும். ஒரு சாதியின் பெயரை சொல்லுவதே இழிவுன்னு பார்க்கக்கூடாது. இங்கே ஒரு சாதியில் பிறந்ததால் அவனை இழிவாக நினச்சி பார்க்குறாங்கல்ல. இன்றைக்கும் மலைக்குழியில் அவனை தானே இறக்குறாங்க. மலைக்குழி மரணத்தில் எவ்வளோ மோசமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. இல்லை, சாதி ஒழிப்பில் தீவிரமாக களமாடிய பெரியார் என்றைக்குமே தன்னுடைய பேரை தன்னுடைய பேருக்கு பின்னால் சாதி பேரை போட்டதே இல்லை. ஆனால் என்னைக்கு அவர் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சார் அன்னைக்குமே தூக்கி போட்டாங்க. ஆனால் இந்த திமுக கவர்மெண்ட்டில் கக்கூஸ்க்கு 2 பேர் எழுதுனாங்க. யார் சார்? டாய்லெட் கட்டிட்டு அதுக்கு 2 பேர் எழுதுனாங்க. யார் பேர் சார் எழுதுனாங்க? சும்மா சொல்லுங்கள், அது நடந்த நிகழ்வு தானே. யார் பேர்? அண்ணா கக்கன். கக்கன் பேரையும் அண்ணா பேரையும் கக்கூஸில் எழுதுனீங்க. இதெல்லாம் நம்ம பேசணும். எவ்வளோ மோசமான நிகழ்வு உங்களுக்கு புரியுதா? எல்லாத்துக்கும் கலைஞர் பேர், கக்கூஸ்க்கு இவங்க 2 பேரா? எவ்வளோ நேர்மைவாதிகள்! எந்த மாதிரி நபர்களை கொண்டு போய் எங்கே வச்சிங்க சார்? இங்கே நான் ஒரு யதார்த்தமாக ஒரு உண்மையை சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. சாதியை இவர்களால் ஒழிக்க முடியாது. சாதி எப்போ சாதி ஒழினா, அரசியலே ஒன்று இல்லைன்னு சொல்லி வந்துச்சுனாக்கா சாதி ஒழியும். அரசியல்னு ஒன்று இல்லைன்றது இனிமேல் சாத்தியமா? கிடையாது. அப்போ நம்ம இங்கே எதை நம்ம உள்வாங்கணும்னாக்கா, எல்லா சாதி மக்களுக்குமான இடஒதுக்கீடை கொடுப்பதும் அவர்களுடைய உரிமை நிலைநாட்டுவதும் நீயும் நானும் சமம் தான் சொல்லி ட்ரீட் பண்ணுறோம்ல, அவனை நமக்கு நிகராக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, அதைத்தான் செய்யணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் கோயிலுக்குள்ளே போக முடியாத ஒரு பிரச்சனை இருக்குனாக்கா, கோயிலை போட்டுது கவர்மெண்ட்டு. கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள உள்ளே அனுப்பலன்னும் பொழுது இதுதான் சார் மேஜர் பிரச்சனை. அதற்கும் பொழுது இதை ஈவேரா இப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் பழைய காலத்துலேருந்து பாட புத்தகத்தில் அப்படி தான் வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயமாக இங்கே கொண்டு வர தேவையில்லை. ஆனால் அந்த இடத்துல சுயமரியாதை இயக்கம்னு சொல்லி ஒன்று கொண்டு அங்கே அடையாளப்படுத்துகிறாங்கல்ல, அது பெரியார் என்ன செஞ்சான்ற வரலாறு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதை தேடி மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றது அதில் உள்ளபடி பாராட்ட வேண்டியது. யார் இந்த தம்பி? உங்கள் வீட்டு தம்பியாக ரத்தீஸ் ஆவதற்கு முன் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். அவருடைய கேள்வியை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? இது ஒரு டைரக்ட் அட்டாக்னு நினைக்கிறீங்க சார்? யார் அந்த சாரு, யார் அந்த தம்பி, யார் அந்த பொறுக்கி, யார் அந்த இவன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம கேட்டுக்கிட்டே வர மாதிரி இருக்குனாக்கா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்மைன்றது நிகழுதானாக்கா யதார்த்தமான உண்மை நிகழுது. அதை தடுப்பதற்கான வழிவகை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ளலை. இன்றைக்கும் ஒரு தெய்வ சகாயமாக பேர்னா தெய்வ செயல் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேடு கடத்தணும். ஆனால் அவன் பேர் பாருங்கள்,
தெய்வ செயல் விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சோன்ற மாதிரி வச்சுட்டு அவன் செய்த மோசமான நிகழ்வு திமுக காரன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் இது வரைக்கும் பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு கதறுது. மாட்டக்கூடிய போடாச்சு. எதுக்கு வந்து வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்குறாங்க? இன்ஸ்பெக்டர் வந்து கட்டாயப்படுத்தி கேட்டிருக்காங்க, மூஞ்சில் பேப்பரை விட்டு அடிச்சிருக்காங்க, தொடர்ச்சியாக அந்த பெண்ணுக்கு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க, அந்த பெண்ணோட தரவுகளை வெளியிடுறாங்க, அந்த பெண்ணை பற்றி திமுகவுடைய வழக்கறிஞர்கள் பொது மேடைகளில் பேசுகிறாங்க. எவ்வளோ வந்து ஒரு பெண்ணை வந்து சித்திரவதைக்கு உள்ளாகணுமோ உளவியல் ரீதியாக செய்யக்கூடிய வேலை செய்கிறாங்கன்னும் பொழுது இது ஒவ்வொரு நிகழ்வும் நடந்து கொண்டே வருகிறது. நம்ம ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு சம்பவத்தை குறித்து பேசுகிறோமே தவிர இந்த பாதிப்பு இங்கேருந்து முற்றிலும் நீங்குவதற்கு என்ன செய்யணுன்ற ஒரு முனைப்பே இல்லாமல் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இது இந்த பிரச்சனை முடியும்னாக்கா யாருடைய வீட்டிலேருந்து இந்த பிரச்சனை மறுபடியும் பூதாகரமாக உருவானா இந்த பிரச்சனை ஸ்டாப் ஆகும்? யார் வீட்டில் இந்த பிரச்சனை உருவானா, பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி ஒன்று உருவானா சாமானிய வீட்டு பிள்ளைகள் மீது கை வைக்கக்கூடிய விஷயம் ஸ்டாப் ஆகும்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இந்த சமூகத்தை எதை நோக்கிய தள்ளி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் வந்து தாய்நாடு தாய்மண்ணுன்னு பேசுவதாக இருக்கட்டும், பெண்களை வந்து இந்த மாதிரி ஒரு அவலத்திற்கு தள்ளுவதாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கோபம் இது எல்லாமே வந்து திமுக நாசமாக போவதற்கான ஒரு வழிவகை. இதெல்லாம் வரலாறு அப்படித்தான் கற்பித்து வச்சுருக்கு. நீங்கள் கண்ணகியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அதுக்கு முந்தைய வரலாறு எடுங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லிட்டு நம்ம வரலாறு அவ்வளோ படிச்சிருக்கணும் பொழுது தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் இப்படி வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குவது என்பது திமுக நாசமாக போய் அடுத்த கட்ட தளத்திற்கு போக முடியாமல் இருப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வழிவகை ஏற்படுத்தும். ஏன்னா காலம் எப்பயுமே நம்ம எதை செஞ்சுருக்கோமோ அதை திருப்பி நம்ம கொடுக்கும். வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நீங்கள் எந்த வார்த்தையை பேசி வைக்கிறீங்களோ அந்த 2 வார்த்தையும் நம்மளை சூழ்ந்து கொண்டு நின்று கொண்டே இருக்குமா. நல்ல வார்த்தைகளை பேசுனீங்கன்னா நம்ம சோர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த வார்த்தைகள் நம்ம தாங்கி பிடித்து சோர்வையிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரும். கெட்ட வார்த்தைகள் நீங்கள் பேசி வச்சுருக்கீங்கன்னா, கெட்ட செயல்கள் செஞ்சுருக்கீங்கன்னா நிச்சயமாக அதற்கான எதிர்வினை நம்மளுக்கு ஆற்றி நம்மளை வந்து அதில் பாதாளத்துக்குள்ளே தள்ளக்கூடிய வேலை செய்யும். இதுதான் வரலாறு. திமுக அழிவது என்பது காலத்தின் கட்டாயம். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் வந்து 5 மாதத்தில் வந்து நிறைவு பெற்றிருக்கு. இப்போ சென்னை மகிழா நீதிமன்றம் வந்து 28ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. விரைந்து இந்த நடவடிக்கையை வந்து அரசும் சரி நீதிமன்றமும் சரி எடுத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்றதுலேயே அதுலேயே நமக்கு ஒரு சிக்கல் இருக்குல்ல. யார் அந்த சாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட பிறகு இந்த ஞானசேகரனை தாண்டி வேறு யாரையும் அரெஸ்ட் பண்ணதாக ஏதாவது ஒரு செய்தி இருக்கா சார்? இல்லை, கரெக்டுங்களா? ஞானசேகரன் அந்த காரில் வந்தார்னு சொல்ல போகிற சார் யார்? இவன் யாருக்கெல்லாம் வந்து மாமா வேலை பார்த்தான், இவன் யாருக்கிட்டலாம் வந்து போய் இணங்க சொன்னான், அந்த அரசியல் பெரும்புள்ளிகள் யார்? இப்போது இந்த தெய்வ செயல்ன்ற ஒருத்தனை செஞ்சால் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இவனும் செஞ்சுருக்கான பொழுது அப்போ இந்த இடத்தில் ஞானசேகரனை பலிகடாவாக்கி விட்டு இருக்கக்கூடிய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தான் நகர்த்தி கொண்டு போயிருக்கான்றது நம்ம தீர்ப்பு வரும்போது தெரிஞ்சிடும். ஆனால் யாருமே அரெஸ்ட் பண்ண முடியல, இன்னும் யாரையும் இவனை தாண்டி யாரையும் அரெஸ்ட் பண்ணணும் பொழுது அதுக்குள்ளேயும் தீர்ப்பு வருதுன்னும் பொழுது இது யாரை பலிகடாவாக்கும்? ஈஸியாக அவங்களுக்கு புரியுதில்ல. தீர்ப்பு வந்து அவனுக்கு சாதகமாக அமையலைனாக்கா ஞானசேகரன் பலிகடா. ஆனால் உண்மையாலுமே கூப்பிட்டு வர சொல்லி இந்த பெண்களை வந்து அனுபவித்து கொண்டு இருந்த, இந்த பெண்களை வந்து அவங்க வாழ்க்கையை சீர்கெடுத்து கொண்டு இருந்த அந்த பல சார்கள் இருக்காங்கல்ல, அவங்க அழகாக மேம்போக்காக தப்பிச்சு போகிறாங்கல்ல, இது எப்படி வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த வழக்கெல்லாம் மேலே வரும். இது அப்படியே நேர்த்து போய் நினைக்காதீங்க. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் அந்த சார்லேருந்து எல்லா பொறுக்கி இதே ஊரில் தானே சுற்றுவீங்க, எல்லாத்தையும் தூக்குவாங்க. எல்லாத்தையும் தூக்கி இவர்கள் பெண்களுக்கு எதிராக நடந்த அத்தனை கொடுமைகளுக்கும் நிச்சயமாக வந்து தீர்வு எழுதப்படும். அதில் திமுக உள்ளாட்சி சம்பவம் நடந்து 2019, ஆனால் தீர்ப்பு வெளியானது திமுக ஆட்சியில். ஸோ இவ்வளவு லாங் கேப்பை வந்து எடுத்ததுக்கான காரணமே வந்து அதிமுக அரசுடைய அப்போதைய மெத்தன போக்கு தான் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கப்பட்டது. ஆனால் அதே சமயம் இப்போ இந்த மானிய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விரைந்து நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்பீடாக பல குற்றப்பத்திரிக்கை வந்து போலீஸோட இணைந்து விசாரணையை தீவிரப்படுத்தி கோர்ட்டில் சமர்ப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. நிறைய வழக்க சிபிஐக்கு மாற்றினது அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து எடப்பாடி அவர்கள். இங்கே இருக்க கேஸ் ஏதாவது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கா சொல்லுங்கள் சார்? இது வரைக்கும் ஏதாவது மாற்றப்பட்டிருக்கா சார்? கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்துக்கு சிபிஐ விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படுதில்ல அப்படிங்கிறதுல குறிப்பிடுறாங்க திமுக தரப்புல. சார், விரைந்து நடவடிக்கைன்றது எப்படி? வேங்கவேல் எடுத்தாங்களே அது போலையா? வேங்கவேல் நீங்கள் எடுத்துகிட்டு கடைசியில் வந்து பாதிப்புக்கு உள்ளான மக்களே நீங்கள் செஞ்சீங்களே, அதே போல் வந்து நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுலையும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து விரைந்து நடவடிக்கைன்னு சொல்கிறது எல்லாமே ஹம்பக், நல்ல நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை. நான் என்ன கேட்குறேன்னாக்கா எப்படி இது வந்து சாத்தியம்ன்றது ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுதில்ல. பொள்ளாச்சி வழக்கை நீங்கள் சொல்கிறீங்க, பொள்ளாச்சி வழக்கை சிபிஐக்கு மாற்றினது அதிமுக அரசாங்கம். இங்கே நீங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்துக்கு மேற்கொண்டு சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு மேல்முறையீடு செஞ்சது திமுக அரசாங்கம். இஸ்லாமிய சிறைக்கைதிகளை விடுதலை செய்வேன்னு சொல்லிட்டு அங்கே போய் இஸ்லாமிய சிறைக்கைதிகளை விடுதலை செய்தால் இங்கே பெரிய இனக்கலவரம் ஏற்பட்டும்னு சொல்லி 4 முறை எதிராக அஃபிடவிட் தாக்கல் செய்தது இந்த திமுக அரசாங்கம். ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் வந்து எந்த ஒரு பாதிக்கப்பட்ட விஷயத்திற்கும் நீதி கொடுப்பதற்கான எந்த வேலையும் செய்யலை. தொடர்ச்சியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய என்ன சொல்கிறது அட்வொகேட் விங்கை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு
எல்லா ஊழலும் எல்லா கனிம வளத்திடம் செய்ய வேண்டியது அதை வந்து நாங்கள் வழக்காக சந்திச்சுக்கிறோம், கோர்ட்டு சொல்லிச்சான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி கொண்டு போகிறாங்களே தவிர பாமர மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான எந்த ஒரு நலனும் செய்யாத ஒரு அரசாங்கமாக தான் திமுக இருக்கணும் பொழுது நம்ம இவங்களை எப்படி உச்சி மூந்த பாராட்ட முடியும்? அதிமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டை பாஜகவிற்கு அடகு வைத்து விடுவார்கள் என பேசியிருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த கருத்து என்பது அதிமுகவையும் ஸ்ட்ராங்காக நாங்கள் அடிக்கிறோம், அதே சமயம் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா திமுக? நம்ம தோத்துருவோன்ற பயம் வந்துருச்சுல, இல்லாட்டி இந்த வார்த்தை எப்படி சார் வரும்? அதிமுக நீங்கள் இன்னும் 10 பேர் கூட கூட்டணி சேர்த்துக்கோ, ஜெயிக்க மாட்டேப்பான்லாம் பேசியிருக்கணும். அதிமுக வெற்றி பெற்றால் பிஜேபி கடை அடமானம் வைத்து விடுவேன்னா உன்னுடைய தோல்வி உன் கண்முன் தெரிகிறது, கரெக்டுங்களா? அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை பேசுகிறீங்க. அதே சமயத்தில் அதிமுகவை பெரும்பான்மையோடு இங்கே வந்து ஜெயிக்க விடுவதற்கு இந்த மண் கிடையாது. இந்த மண்ணில் நீங்கள் பிஜேபியோட சேர்ந்து கை கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மண்ணில் அதுக்கு இடமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் திமுகவுடைய பயம் 98 ஜெயிச்சிருக்காங்களே எம்பி எலெக்ஷன்லாம், சரி அதிமுக பாஜக சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்களே. அவ்வளோ இப்போ விஜய் இல்லை சார், புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா வருமானம் தூக்கி போட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து நிற்கல இல்லை, சரி சமம் 2 பேரும் கேள்வி கேட்குறாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் தாங்க வருமானம் அதெல்லாம் விட்டுட்டு பொது வந்து செய்ய வர்றாங்க. எந்த அரசியல்வாதி சொல்லுங்க? ஏன் தொடர்ந்து இதை அண்டர்லைன் பண்ணிட்டே இருக்கீங்க? எந்த அரசியல்வாதி இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன்னு ஒரு பேர் சொல்லுங்கள். நீங்கள் கமலஹாசனையும் நீங்கள் உதயநிதியுமே என்ன செஞ்சிருக்காரு? இங்கே வந்துட்டு சினிமாவில் போய் சம்பாரிச்சு தானே இருக்காரு. இன்ன வரைக்கும் ரெட் ஜெயினை வச்சு சம்பாதிச்சு தான். கம்யூனிஸ்டுகள் மாதிரி விஜயால் இருக்க முடியுமா? எப்படி சார் கம்யூனிஸ்டுகள் மாதிரிலாம்? கம்யூனிஸ்ட் மாதிரினா தங்களுடைய வாழ்க்கையை வந்து முழுமையாக மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் இயக்கத்துக்காகவும் அர்ப்பணிச்ச ஒரு தோழர்களாக கம்யூனிஸ்டுகள் வந்து. இப்போ இவர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த நாட்டுக்காகத்தானே வந்து வரக்கூடிய இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டு அவங்களா தங்களுடைய இளமை காலங்கள்லேருந்து டோட்டலாக மாணவர் பருவத்திலேருந்து இளைஞர் பருவத்திலேருந்து எல்லாமே அப்படியே இருக்கிறவங்கன்னு சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் இருந்து கம்யூனிஸ்டால் ஒரு 3ஆம் இடத்திற்கு வர முடிஞ்சுதா? திமுக அதிமுக அடுத்து 3ஆம் இடத்திற்கு வர முடிஞ்சுதா? இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் திமுகவிடம் கொத்தடிமைகளாக இருக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுதில்ல. விஜய் அப்படி இருக்கிறாரா? 3வது வந்து ஒரு வருஷத்துல 3வது இடத்துக்கு வராரு, ஆட்சி அதிகாரத்தை நம்ம கொண்டு வருவோன்றாரு. இங்கே உதயநிதி உளறிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் வந்து அதிமுக ஒரு பக்கம் வந்து எப்படியாவது என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கணும் பொழுது எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துகிறோன்றிருக்கு. நம்ம சார் போர்க்காலத்துக்கு போகிறோன்னு முடிவாயிருச்சுனாக்கா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் போகணுமே தவிர குந்தாங்கூரா வந்து ஏதோ அருவா கிடச்சின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? அப்படி போக முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணி வந்திருக்காருன்னும் பொழுது நல்லா பாருங்கள், நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார் பொழுது அதிமுக ஜெயிப்பதற்கான பெருவாரியாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது, திமுகவும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது பொழுது இது எப்படி 2026 முதல்வர் ஆகி விடுவார் விஜய்? அப்படி சொல்ல சார், இது வந்து இல்ல கூட்டணி பலமுகவும் ஜெயிக்காது திமுகவும் ஜெயிக்காது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வைக்கிற ஆப்ஷன் புரியுதுங்களா உங்களுக்கு? யாருடைய துணையோடாவது இப்போ எப்படி மோடி வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு, புரியுதுங்களா உங்களுக்கு? அதுபோல் வேறு நபருடைய ஆட்சியிலேருந்து இவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு கட்சியை வந்து போய் அரியணையில் உட்காருவதற்கான வாய்ப்பே இல்லாது. அது யாராக இருப்பார்னா விஜயத்தான் இருப்பார். அவர் தான் மிகப்பெரிய ஒரு மெயின் ஆளாக இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் அவர் வைக்க தான் டிமாண்ட். யதார்த்தமான உண்மை அப்படி தான். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை திருப்பி போட்டுட்டு அவர் அரியணையில் உட்காரக்கூடிய வேலை தான் நடக்குமே தவிர அந்த அளவுக்கான ஒரு ஒரு அரசியல் சூழல் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கணும் பொழுது இல்லை ஒரு பக்கம் கொள்கை எதிரி பாஜக, இன்னொரு பக்கம் அரசியல் எதிரி திமுக. ஸோ இவங்க ரெண்டுமே ஒரு சும்மா ஒரு இதாக சொல்கிறேன், எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன், பட் ரியாலிட்டியாக நான் சொல்லலை. ஒரு 80 சீட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, இங்கே ஒரு 40-45னா யார் கூட போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அங்கே இருக்குல்ல. நான் தான் முதலமைச்சர்னு என்ன சொல்லுவீங்க? யார் வேணால் என் கூட இருந்துக்க, நான் சிஎம்னா அதுக்கப்புறம் வந்து என் தமிழ்நாட்டையும் என் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய வேலையும் பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன். இஷ்டம்னா வா, கஷ்டம். கொள்கை எதிரி கூட சமாதானமாக போயிடுவார், அரசியல் எதிரி கூட சமாதானமாக போயிடுவார். கற்பனைக்கு தான் நீங்கள் கேட்டீங்க, நானும் கற்பனைக்கு தான் சொல்கிறேன். ஓகே, புரியுதுங்களா? பார்ப்போம். அதான் சொல்கிறேன்ல, இவர் தான் வந்து மக்களை காக்கணும்னு வந்திருக்காரு பொழுது அதற்கான வேலை தான் செய்வான்றது ஒரு கற்பனையான பதிலாக தான் சொன்னேன். காலம் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், அதிமுக இப்போ திமுக வந்து கடுமையாக அட்டாக் பண்ணிட்டு வராங்க ஒரு எதிர்கட்சியாக. இன்னொரு பக்கம் தாவேக்காவும் வந்து பாஜக திமுக கள்ள கூட்டணி அம்பலப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக இது மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக பேசிட்டு வராங்க. அதிமுகவும் தாவேக்காவும் திமுக வந்து பாஜக பக்கம் தள்ளுறாங்க. அதிமுகவும் டிவிகேவும் வந்து தொடர்ந்து திமுகவை பாஜகவோடு ஒப்பிட்டு விமர்சிப்பதன் மூலம் பாஜக பக்கம் தள்ளுறாங்களான்னு கேட்குறேன். நம்ம ஏன் தள்ளணும்? ஏற்கனவே அங்கே தான் குத்த வச்சு உட்காந்துருக்கு திமுக. 4 வருஷமாக டெல்லிக்கு போகாதாலே நீங்கள் வெள்ளை கொடை தூக்கிட்டு போகிறீங்கனாக்கா ஏன் போகிறீங்க? எதற்காக வந்து உங்கள் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் தலைமறைவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? பிரதமரை வந்து முதலமைச்சர் சந்திப்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. எந்த நிகழ்வு நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதிங்க, எந்த நிகழ்வுக்கு சந்திக்காமல் இருந்து எந்த நிகழ்வுக்கு இப்போ சந்திக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நீங்கள் இங்கே வரும்போது ரெட் கார்பெட் போட்டு நீங்கள் கோபேக் மோடி எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்போ வந்து வாங்க வெள்ளை கொடையை போட்டு கூப்பிட்டு வரதா இருக்கட்டும், கேல இந்தியானாக்கா விளையாடு இந்தியான்னு கூட தமிழில் பேர் வைக்காமல் நீங்கள் அவருக்கு சொம்பு தூக்குறதா இருக்கட்டும், அவருக்கு விருந்து கொடுக்குறதா இருக்கட்டும், அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் போய் கலந்துக்கிறதா இருக்கட்டும், சப்ரேஷனை வந்து லீலா பேலஸில் வச்சு அதானி சந்திக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா
பிஜேபியோடு மிக மிக இணக்கமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு சான்று. அண்ணாமலை வந்து தொடர்ச்சியாக திமுக வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கு வரும்பொழுதெல்லாம் உள்ளே புகுந்து அவர் வந்து சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு டைவெர்ட் பண்ணி ஒவ்வொரு முறையும் திமுகவை காப்பாற்றி பல விஷயங்களாக இருக்கட்டும். நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 வெளியிட்டு இது வரைக்கும் யாருக்காவது நடவடிக்கை தான் நடந்துச்சா? இது வரைக்கும் நடந்த ரைடில் நல்லா எடுத்துங்க, ஜெகத்ரட்சன்லேருந்து பொன்முடிலேருந்து நீங்கள் இவர் ஏவா வேலுவாக இருக்கட்டும், இப்போ நம்ம துரைமுருகனாக இருக்கட்டும், யார் மீதாவது எந்த வழக்காவது அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போய் தண்டனை கிடச்சிருக்கா? எதுவுமே கிடையாது, எதுவுமே நடக்கலை. எப்படி நடக்காமல் இருக்கும் சொல்லுங்கள் சார்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க. மணல் விவகாரம்லாம் பெரிய விவகாரம். ஈடிக்கு வந்து முழுமையான ஆதாரங்கள் அவங்களுக்கான ஆவணங்கள் எல்லாமே கிடைச்சாதானே அவங்க வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ண முடியும். கிடைக்கல பிறகுதானே தண்டனை வந்து பெற்று தர முடியும். கிடைக்கல அதுக்கு முன்பாகவே வழக்கு நடக்கும்போது இப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிட முடியாதுல்ல சார். கிடைக்கலையா ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதா? நீங்கள் ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் புரியுற மாதிரி சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே சிசிடிவி உங்களுக்கு கிடைக்கல, கரெக்டுங்களா? அப்புறம் எப்படி இதெல்லாம் கிடைக்கும்? அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி. அதை அங்கே வேலை செய்யலாம் பரவாயில்ல, சுற்று வட்டாரம் 10 கிலோமீட்டர் எங்கேயுமே வேலை செய்யல பாருங்களேன் சென்னையில். அப்போ அதே போல் தான் இதுவும், புரியுதுங்களா? எதற்காக இவர் இங்கேருந்து அங்கே போகிறாரு, எந்த மாதிரி நிகழ்வு நடக்குது, திமுக மீது இருக்கக்கூடிய அவ்வளோ வழக்குகளில் ஒரு வழக்கு கூட தீர்ப்பு வந்து அவர்களுக்கான தண்டனை கிடைக்கப்படலைன்னும் பொழுது நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். எங்கே ஆள் எங்கே போய் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க, பிஜேபியோடு எவ்வளோ திமுக இணக்கமாக இருக்கிறது என்பது பட்டவத்தமாக தெரியுது. நீங்கள் யார் ரொம்ப டேஞ்சர்னா திமுக தான் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சர். இந்த மண்ணை அழிப்பதும் இயற்கை வளங்களை அழிப்பதும் இந்த மாதிரி செய்கிறதுலையும் பிஜேபி என்ன சொன்னாலும் பிஜேபிக்கு இங்கே சிவப்பு கம்பளம் விரித்து மோகன் பகவத் பேசினாரியா இல்லையா? தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எப்படி அடைக்க முடியும்? இதுதான் திராவிட மண்ணு, திராவிட அடிச்சுன்றியப்பா. எப்படிப்பா நடந்துச்சு சொல்லு பார்ப்போம். நம்ம கேன நினச்சிட்டு இவங்க வந்து எல்லாமே உள்ளுக்குள்ளே கை கோர்த்துட்டு செய்கிற வேலை தான் இதெல்லாம். இந்த அட்ராசிட்டியில் 2026 முடிச்சு விடலாம். பயம் என்றால் என்னவென்றே தெரியாதவர் எங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ காட்ட ஏதாவது வீடியோ ஏதாவது அவர் எவ்வளோ பயந்து என்னென்ன பேசியிருக்கிறாரு, தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காததுக்கப்புறம் எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. சேகர் பாபுக்கு என்ன அப்படி ஸ்டாலின் மேலே ஒரு கோவம்? ஏன் அப்படி கலாய்க்கிறாரு? நான் இல்லை சார், நான் விளையாட்டு சொல்ல எதர்ச்சியாக நேற்று ஒரு காமெடி பார்த்தேன். எதாச்சும் கவுண்ட் பண்ணி காமெடி ஒன்று பார்த்தேன். நீங்கள் இதை பாருங்கள். இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். அவரா? திருட்டு ரயில் வந்தவரே. அந்த பேங்க்ல 500 கோடி தரும். நான் எதுவுமே சொல்ல சார், யாரை பற்றியுமே சொல்ல சார். ஒரு காமெடி பார்த்தேன். அந்த காமெடியை பார்த்தோன்னே என்ன தோணும் தமிழ்நாடு மக்கள் சொல்லட்டும். புரியுதுங்களா? இவருக்கு பயம் இல்லை, இவருக்கு நடுக்கம் இல்லை, எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாருல. 70 ஆண்டு காலமாக நீங்கள் கட்சி தொடங்கி ஆயிடுச்சுல, தைரியமான ஆள் தானே. எங்கே தனிச்சு நில்லுங்க. பயம் இல்லைல்ல. மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கீங்கல்ல. மோடியா லேடியா ஜெயலலிதா கேட்டாங்கல்ல, கேளுங்க நீங்கள் பார்ப்போம். கேட்டுட்டு தனித்து திமுகவுடைய பலம்னா என்னென்னு காட்டுறா, நாங்கள் யாரா, நாங்கள் எங்களுடைய பலம் என்னென்னு பாடுறா, நிரூபிக்கிறோண்டான்னு சொல்லிட்டு எங்கள் திமுக தனிச்சு நின்று பார்ப்போம். கழுவிங்க, எழுதி தரேன். தனிச்சு எலெக்ஷன் நிற்க சொல்லுங்கள் சார் பார்ப்போம். தாவேக்கா நிற்குதுல, டிவிக்கு நிற்குதுல சார், நீ நில்லு பார்ப்போம். பயம்னா என்னன்றது அப்போ தெரியும், உன் கண்ணிலையும் தெரியும், அகீஸ் கழட்டி பார்த்தாலும் தெரியும். இவ்வளோ தான் இவங்க. சும்மா அந்த வீரவசனம் டைலாக்லாம் பேசிட்டுலாம் சும்மா சுற்றக்கூடாது சார். சார் நீங்கள் உதயநிதியோட தொகுதியில் ஸ்டேடியத்துக்கு ஏதாப்பில் விஜயோடைய பிறந்தநாளுக்காக 4 போஸ்ட் ஓட்டினதுக்கே பயந்துக்கிட்டு போய் கிழிச்சாளுங்க தான் அவங்க. எங்கே வந்து விஜயோடைய ரசிகர்கள் வந்து அங்கே வந்து பெருவாரியாக ஜெயிச்சிட்டாங்கன்னா, பெருவாரியாக வந்துட்டாங்கன்னா விஜய்க்கு வந்து இது உதயநிதிக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படணும். பயத்தை பற்றிலாம் திமுக பேசக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில செய்திகள்லாம் ஊடகங்களில் வெளியாகுது. இது வந்து உண்மைதானா? அப்படி சேரும் திட்டம் எதுவும் முன்னாள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இருக்கா? இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஜட்ஜஸ் பல முக்கியமான நபர்கள் எல்லாம் ரிட்டையர்டு, அதாவது ஓய்வு பெற்ற நபர்கள் எல்லோரும் பலவிதமான முன்னெடுப்புகளை எடுத்து டிவிகேவுக்கு ஆனந்த் சாரோட பேசி சில விஷயங்களை நகர்த்தி கொண்டு போய் விஜயவர்களிடம் இந்த பிளான் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், கட்சியோடைய அடுத்த கட்டத்திற்கு நமக்கு இதெல்லாம் பேருதவியாக இருக்கும்னு சொல்லி பல விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும். மற்றபடி இப்போது கரண்ட்டாக யார் வரப்போகிறாங்க சேர போகிறாங்கன்ற தகவல் தெரியல. ஆனால் உள்ளபடி வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் அரசியல் அனுபவம் இல்லாத நபர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய அரசியலுக்குள்ளேயே அரசாங்கத்துக்குள்ளேயே ஊறிக்கிட்டு இருந்த நபர்களோடு சேர்ந்து கைகோர்க்கும் பொழுது அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்தும். அவங்களுக்கு அந்த நுணுக்கம் தெரியும்.
எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த மாதிரி பண்ணால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ற நுணுக்கம் தெரியும். அந்த நுணுக்கத்தை அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது டிவிக்கே வந்து எங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் லேக் இருக்கோ அந்த லேக் எல்லாத்தையும் சரி பண்ணும் பொழுது ரொம்ப பெரிய விக்ட்ரிக்கான ஒரு வேலையை வந்து நிச்சயமாக செய்வார்கள். பட் இப்போ கரண்ட்டாக யார் வராங்கன்னு தெரியல, பட் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.